மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல். தமிழ்நாடு முதலமைச்சர் 2030ஆம் ஆண்டுக்கான இலக்குகளை அறிவித்திருக்கக்கூடிய நிகழ்வை நம்ம பார்த்தோம். ப்ளூ பிரிண்ட் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான 2030 வரையிலான இலக்குகளை தமிழ்நாடு முதலமைச்சர் வைத்திருக்கிறார். கிராமப்புறங்களில் 5 லட்சம் வீடுகள், 2 லட்சம் வீடுகள் அர்பன் சென்டர்ஸில் உருவாக்குறது, நலமுடன் தமிழ்நாடு 2030, மருத்துவ காப்பீட்டுடைய பரப்பை அதிகரிக்கிறது, ஆரம்ப நிலையிலேயே வியாதிகளை கண்டறியறதுக்கான முகாம்கள், நிலையங்கள், ஐஎம்ஆர், எம்எம்ஆர் இந்த மார்டாலிட்டி ரேட்டை குறைப்பதற்கான இலக்குகள், வீட்டுமனை பட்டா கொடுப்பது, முதல் தலைமுறை மாணவர்களுக்கான திட்டங்கள், ஊரக வளர்ச்சி துறையில் திட்டங்கள் அப்படின்னு பல்வேறு துறைகள், 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்குறது, ஐடி எக்ஸ்போர்ட்ஸை 6 லட்சம் கோடி அளவுக்கு உயர்த்துவது, தமிழ் மொழி வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்கள், மீனளம், கால்நடை உள்ளிட்ட துறைகள் மேம்பாடு, கால்நடைகளுடைய எண்ணிக்கையை 3 கோடியாக உயர்த்துவது, பால் உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்து 4 கோடி லிட்டர் அளவுக்கு உற்பத்தி செய்வது, நகர்ப்புறங்களில் இந்த க்ரீனிங் செய்வது, சாலைகள் இருபுறங்களும் அழகுபடுத்துவது, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீசைக்ளிங் இதில் முன்னேறுவது, நவீன தொழில்நுட்பங்களை செய்வது, வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் இதிலெல்லாம் மழைநீர் நிலையங்கள் அமைப்பது, எம்எஸ்எம்இ துறையில் தமிழ்நாடு இப்போ 3ஆம் இடத்துல இருக்கிறது. 2030க்குள்ளே முதல் இடத்தை எட்டுவது, வெளிநாட்டு கண்காட்சிகள் நமது எம்எஸ்எம்இக்கள் கோலோச்சுவது, புதிய தொழில்நுட்பங்களை இன்டிகிரேட் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் உள்ளடக்கி நெடுஞ்சாலைகள் அமைப்பது, சர்வதேச சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வண்ணம் அந்த கனெக்டிவிட்டியை இன்க்ரீஸ் செய்வது, டெக்ஸ்டைல்ஸ், நியூ டெக்னாலஜி அப்படின்னு பல்வேறு இனங்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஷன் தமிழ்நாடு 3030 2030ஆம் ஆண்டுக்கான ஒரு விஷன் டாக்குமெண்ட்டை அதோடைய ஹைலைட்ஸை சொல்லியிருக்கிறத பார்க்கின்றோம். 2030ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஒரு $1 trillion இக்கானமியாக உருவாக்குறதுக்கான இலக்கையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். நாங்கள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம், வரும் பட்சத்தில் இவையெல்லாம் செயல்படுத்தப்படும், இந்த இலக்கை நோக்கி தமிழ்நாடு பயணிக்கும். இது என்னுடைய தனிப்பட்ட இலக்கு என்பதை தாண்டி தமிழ்நாடு வெல்வதற்கான சமத்துவம், சமூக நீதி தமிழ்நாடு முழுக்க தழைத்தோங்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகணும் அப்படின்னு பல்வேறு இலக்குகளை தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த ஒரு விஷன் டாக்குமெண்ட் அதோடைய ஹைலைட்ஸை சொல்லி பேசியிருப்பதை நம்ம கேட்டோம். இது தேர்தல் வாக்குறுதியாக இருக்கக்கூடுமா அப்படின்னெல்லாம் காலையிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் இதை அறிவிக்க போகிறேன்னு சொன்னதிலிருந்து பல்வேறு ஹேசியங்கள் எழ இது ஒரு விஷன் டாக்குமெண்ட்டாக தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். ஒரு இலக்கு, ஒரு மீடியம் டேர்ம் கோலாக 2030 தமிழ்நாடு எட்ட வேண்டிய இலக்கு என்று தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு இலக்குகளை, கொள்கைகளை அறிவித்து பேசியிருக்கிறத நம்ம கேட்டிருக்கோம். மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல்.